ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்கூல் போகிற டென்ஷன் இல்லாமல் ஒரு 7:30க்கு தான் ஏஞ்ச கையோட பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருந்துச்சு காலையிலேயே. இன்றைக்கி இட்லி சுட்டுட்டு புளிப்பாக கடப்பாக தான் செஞ்சிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். தாளிக்கிறதுக்காக கடுகு மட்டும் பொரிய விட்டுட்டேன். இந்த சட்னி புளிப்பும் காரமுமாக சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடித்ததுமே லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே நண்டு, மீன், ரத்தம் வந்துருந்துச்சு. அதை ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நமக்கு தூக்கமும் ரெஸ்ட்டும் அதிகமாக இருந்தாலே நம்ம உடம்பு கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. நான் நிறைய தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி கலகலப்பாக தான் இருந்துச்சு. சோர்வே தெரியல. நண்டு வாங்கினா இந்த மாதிரி ஆய தெரியாதவங்க ஆஞ்சி கற்றுக்கங்க. இந்த மாதிரி தான் நான் ஆய்வேன். ஓடை மேலே இந்த மாதிரி லாவகமாக எடுத்துகிட்டு 2 சைடில் இருக்கிறத அப்படியே சுரண்டி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடு இந்த மாதிரி அப்படியே நீக்கினிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். நண்டு கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். இதை அவிச்சு வச்சுருங்க. அவிச்சு வச்சாதான் ரொம்ப நேரத்துக்கு நண்டு வீணாகாமல் இருக்கும். சில பேர் ரத்தத்தை நல்லா கரைச்சி டைரெக்டாக பொரியல் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இட்லி பாத்திரத்தில் வைக்கோல் இல்லைன்னா துணி போட்டு ரத்தத்தை நல்லா கழுவிட்டு அதில் ஆவியில் வேக வச்சுருவோம். வெந்ததும் நல்லா நறுக்கிட்டு ஒரு வானல்ல எண்ணெய் சூடானதும் ஜீரகம் பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிடணும். உப்பு அதுலேயே இருக்கும். உப்பு எதுக்கு ரத்தத்தில் சேர்க்குறாங்கன்னா, அது சீக்கிரம் கரையாமல் இருக்கும். அதனால் சேர்ப்பாங்க. நம்ம பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் நறுக்கி வச்ச ரத்தத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். அதுக்கடையில் நான் மீன் ஆஞ்சி காரம்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காலையிலே செஞ்சதால் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிட்டு மீனை எடுத்து அதில் போட்டுக்கிறேன். போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். மீனை நல்லா வச்சுட்டு அதுக்கு சலர எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியது தான். ரத்த பொரியல் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வர்றப்போ நல்லா கிளறி விட்டுடணும். இதில் நான் வீட்லேயே தயார் பண்ண கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுறேன். அவ்வளோதான், ரத்த பொரியல் தயாராகிடுச்சு. இதை அடுப்புலேயே சிம்முலேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விடணும். அப்படியே முட்டை பொரியிற மாதிரி பொரியும். அவ்வளோதான். ரெடியானதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு வானல்ல எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் நண்டுக்காக. இதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளறி விட்டுட்டு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. முருங்கைக்காய் எந்த ஒரு பொருளில் சேர்த்தாலும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அந்த கலவையை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில் கொதிக்க விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கழித்து திறந்து பார்க்கலாம். நண்டு கிரேவிக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கல. நல்லா பெரட்டின மாதிரி தான் செய்ய போகிறேன். நண்டு குழம்பு, எறா குழம்பு, மீன் குழம்பு, ஏன் கறி குழம்புல கூட நாங்கள் முருங்கைக்காய் சேர்ப்போம். எல்லா குழம்பை விட கறி குழம்புல முருங்கைக்காய் சேர்த்து பாருங்களேன், ஊடு என்ன தெருவே மணக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு அவிச்சு வச்சுக்க நண்டை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடுங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதே சிம்மில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நண்டு மசாலா தயாராகிடும். இந்த நண்டு மசாலா பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம நண்டுன்னு வாங்கினாலே நம்ம சும்மா தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றினாலே அவ்வளோ மாதிரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்காங்க, சூப்பராக இருக்கும். நான் கிரேவி பதம் வர்றதுக்கு திக்னஸ்க்காக தக்காளி நிறைய சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஒரு 4-5 தக்காளி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சண்டே ஸ்பெஷலில் நண்டு மசாலா, ரத்த பொரியல், மீன் பொரியல், வெள்ளை சாதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு தான். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா வித ரெசிபியும் இருக்கும், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.